ரீசனிங்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர், விடுபட்ட எண்ணை காண்க. 1 2 3 5 13 1 4 5 6 கொஸ்டின் மார்க் 1 3 5 4 17. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. ரீசனிங்ல இந்த மாடல்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்களா, இதுக்கு எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே மக்கப் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் கொடுத்துருக்கிற வேல்யூவை ஒன்று ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா கியூப் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, இல்லைனா டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல எக்ஸாம்ல யோசிச்சா போதும், நம்ம ஈஸியாக அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற வேல்யூ பாருங்க. 1 2 3 5 இங்க 13 இருக்கு. இந்த வேல்யூ சின்னதாக தான் இருக்கு. ஸோ ஒன்று இதை ஆட் பண்ணி போட்டுருக்கணும், இல்லைனா ரெண்டு வேல்யூ பெருக்கி அதுக்கு ரெண்டுக்கான டிஃபரன்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணி பாருங்க. 1 + 2 3 3 + 3 6 6 + 5 11 வருது. அப்போ இதை ஆட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் இதை ரெண்டையும் பெருக்கணுமா, 1 × 3 3 + 2 × 5 10, ரெண்டையும் ஆட் பண்ணா 13 வருது. அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூ பெருக்கி அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூ பெருக்கி ஆட் பண்ணி உள்ள போட்டுருக்காங்க. ஸோ இதே டெக்னிக்கை நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணி பார்க்கலாம். 1 × 5 5 + 4 × 3 12, ரெண்டையும் ஆட் பண்ணா 17 வருது. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, இந்த ரெண்டு வேல்யூ பெருக்கிருக்காங்க, அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூ பெருக்கி ரெண்டையும் ஆட் பண்ணி உள்ள போட்டுருக்காங்க. ஸோ அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்க, 1 × 5 5 + 4 × 6 24, ரெண்டையும் ஆட் பண்ணா 29. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 29 வரும். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 2 2 3 4 48 4 2 6 8 384 3 2 4 2 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.